தொண்டர்களின் படைசூழ திருச்சியில் தற்போது தனது முதல் தேர்தல் சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்கியிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு திரண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். சரியாக 10:30 மணிக்கு விஜய் தனது பிரச்சாரத்தை தொடங்கலாம், பேச ஆரம்பிக்கலாம் என்று அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் கொடுத்த நேரத்திலிருந்தே தற்போது ஒரு மணி நேரத்தை கடந்துவிட்டது. இதற்கு மேல் விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அங்கு காவல்துறை தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது சிவகுமார்? அது 21 நிபந்தனைகளோட இந்த தாவேக்காவோட பரப்புரைக்கு காவலர்கள் அனுமதி கொடுத்திருந்தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னும் பின்னும் 5 வாகனங்களுக்கு மேல போகக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மரத்துல ஏறி நின்று பாக்குறது, செவுற்றுல ஏறி நின்று பாக்குறது உள்ளிட்டவைகள் செய்யக்கூடாது. போதிய வசதிகள் செய்ய கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு நிபந்தனைகள் 21 நிபந்தனைகள் அடிப்படையில தான் இந்த பரப்புரைக்கு அனுமதித்திருந்தாங்க. அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தான் தற்போது அந்த பரப்புரை துவங்கி இருக்கிறதா சொல்றாங்க. திருப்புமுனை தரும் திருச்சி அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. எப்படின்னா, திமுக, அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே அதைத்தான் துவங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தற்போது திருச்சியில இருக்கிற காந்தி மார்க்கெட் பகுதியில் தன் மரக்கடை பஜார் பக்கத்திலே தன்னோட பிரச்சாரத்தை துவங்கிட்டு இருக்க பரப்புரை துவங்க இருக்கிறாரு. 10:35 10:35 11:10 வரை அவருக்கு ஒரு 20 நிமிடம் பேசுறதுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையங்கள்ல தற்போது திருச்சி மாவட்டம், திருச்சி மாநகரே அல்லோலப்பட்டு இருக்குதுன்னு தான் சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, பல கிலோமீட்டர் நீளத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றுட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, திருச்சி விமான நிலையம் போறவங்களுக்கும் சரி, ரயில் நிலையத்துக்கு வர்றவங்களுக்கும் சரி, அந்த உள்ள வரவோ போகவோ முடியாத ஒரு பெரிய துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்கன்னே சொல்லலாம். சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டங்கள், அதாவது இப்ப திருச்சி சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, அரியலூர் ஆகட்டும், புதுக்கோட்டை ஆகட்டும், அதே மாதிரி சுற்றி இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தற்போது அந்த திருச்சிக்கு அந்த தொண்டர்கள் குவிந்தோன்னமா இருக்கிறாங்க. ஏறத்தாழ ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த வாகனமானது தற்போது நகர்ந்து வந்திருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 கிலோமீட்டர் அளவுக்கு இன்னும் வாகனம் அதாவது அவரோட பிரச்சார வாகனமானது வந்து சேரணும். அதாவது திருச்சியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மாவட்டமானது மத்திய மாவட்டம், அதாவது மத்திய மண்டலம்னு சொல்லலாம். சுத்தி உள்ள எல்லா பகுதிகளுமே அங்க கனெக்ட் ஆகிதான் அங்கிருந்து தனித்தனியா பிரிஞ்சு போகும். சென்னைக்கு தனியா, ஒரு கோயம்புத்தூர் தனியா அப்படிங்கிற மாதிரி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த திருச்சியில உள்ள திருச்சிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துல தற்போது பாத்தீங்கன்னா, விஜயோட இந்த பரப்புரை காரணமா கிட்டத்தட்ட அந்த திருச்சி மாநகரை முற்றிலும் ஸ்தம்பிச்சு போய் இருக்கு. அதாவது ரசிகர்களுக்கு புடைசூழ வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த போக்குவரத்து நெரிசல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடத்தை சுற்றி உள்ள பொதுமக்களுக்கு ஒரு மிகுந்த இடைஞ்சலாட்டம் மாறிட்டு இருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த கூட்டத்துல 2 பேர் மயங்கி விழுந்து அதன் அடிப்படையில் அவங்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு ஆம்புலன்ஸ்கள் ஏற்றப்பட்டு அவங்க அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ்கள் செல்றதுக்கு கூட ஒரு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில தற்போது அந்த மாவட்டமானது, அதாவது திருச்சி மாநகரானது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை மாற்றி இருக்குது. அதாவது அந்த ஏர்போர்ட்டை தொடங்கி காந்தி மார்க்கெட் வரை உள்ள பகுதி கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி. அதாவது அந்த பகுதிக்கு வந்து போறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறது சாதாரண நேரங்கள்லயே அந்த இடத்தை கடந்து போறதுக்கு ஏறத்தாழ 20 நிமிடம் வரைக்கும் ஆகும். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல அங்க போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு திருவிழா காலங்கள்லயும் சரி, ஒரு விடுமுறை காலங்களையும் சரி, அந்த திருச்சி தேசிய நெடுஞ்சாலையும் மற்ற சாலைகளையும் இணைக்கக்கூடிய பகுதியானது எப்பவுமே கொஞ்சம் அதிக அளவுல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். இந்நிலையில இன்னைக்கு நடைபெற இந்த பிரச்சனையால, அதாவது இந்த பரப்புரையால ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு திருச்சி சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருச்சி சந்திச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு பிரச்சனை தஞ்சாவூர் சாலைக்கு திரும்பும் போது இன்னும் பெரிய பிரச்சனைகள்ல மாற்றம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காந்தி மார்க்கெட் பகுதியெல்லாம் ரொம்ப ஒரு சின்ன ஒரு பகுதி. அதாவது அந்த பகுதி மக்கள் கடந்த 50 வருடங்களாக போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த மார்க்கெட்டை சரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த பழைய பேருந்து நிலையத்தை சரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு கோரிக்கைகள் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு மேம்பாலம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் வச்சுட்டு இருந்தாங்களே தவிர, 20 வருடங்கள் எல்லா கட்சிகளுமே தங்களோட தேர்தல் வாக்குறுதியில இதை பண்ணித்தரோம், அதை பண்ணித்தரோம்னு சொல்றாங்களே தவிர, தனக்கு செய்யல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது விஜயோட அந்த பிரச்சாரமானது அதாவது பரப்புரையானது துவங்கப்பட்டு அதன் அடிப்படையில தற்போது அந்த வாகனம் ஓடி வந்துட்டு இருக்குன்னு சொல்றதை விட ஊர்ந்து வந்துட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் உயரத்தால ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் அளவுக்கு தான் சுப்பிரமணியபுரம் தாண்டி ஒரு 15 நிமிடம் ஆகியிருக்குது. அதாவது சுப்பிரமணியபுரம்க்கு அடுத்து டிஜிஎஸ் டோல்கேட் அப்படிம்பாங்க.
அந்த பகுதியை தாண்டறதுக்கே இன்னும் 30 தாண்ட போற ஒரு சூழ்நிலையில தான் தற்போது போயிட்டு இருக்குது. முற்றிலுமே பாத்தீங்கன்னா ஒரு புறம் அந்த வாகனம் வரக்கூடிய புறங்கள்ல வரக்கூடிய வாகனங்கள் கிட்டத்தட்ட முழுவதுமாக பல கிலோமீட்டருக்கு சாலைகள்ல வந்து வாகனம் அணிவகுத்து நிக்குதுன்னே தான் சொல்லலாம். அது நிக்குது அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப காந்தி மார்க்கெட் பரப்புரையானது 11:35 தொடங்கி 12:10 முடிக்கணும். அதாவது 10:35 தொடங்கி 11:10 முடிக்கணும்னு சொல்லி விதிக்கப்பட்ட நிலையில ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேல ஊர்வலமா வந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவருக்கு அங்க வந்து பரப்புரை செய்யறதுக்கு அனுமதி வழங்கப்படுமா அப்படிங்கிறது தற்போது வந்து கேள்விக்குறி ஆயிட்டு இருக்குது. அது மட்டுமல்லாது அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதி மாவட்டங்களை சார்ந்த தொண்டர்கள் வந்து தற்போது திருச்சி நோக்கி வர துவங்கி இருக்கிற ஒரு நிலையில இதே நிலை தொடரும் எனில் கண்டிப்பாக இவருக்கு பரப்புரை செய்ய போலீசார் வந்து அனுமதி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் கம்மி. ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் இருக்குது. அவரு அந்த காந்தி மார்க்கெட் அப்படிங்கிற பகுதிக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 3 கிலோமீட்டர் பகுதியில வந்து போறதுக்கு லேட் ஆகும். கிட்டத்தட்ட இந்த மரக்கடை பகுதி வந்து முற்றிலும் ஸ்தம்பிச்சு நிக்குதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு மெயின் ஜங்ஷன், திருச்சிக்கு போகக்கூடிய ஒரு மெயின் ஜங்ஷன், போக்குவரத்து வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதாலும் அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான தொடர்கள் குழுமி இருக்கிறாங்க. இதனால அங்க வந்து அந்த பகுதியே ஒரு அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி திருச்சி சாலைகள்ல வந்து பல கிலோமீட்டருக்கு வாகனங்கள் வந்து நின்று நிற்குது. அதாவது ஒரு பெரும் ஊர்வலம் மாதிரி தான் இப்போதே அந்த சூழ்நிலை வந்து போயிட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில தொண்டர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பேரணியில அதாவது அந்த ஊர்வலமா வர்றதை விட்டுட்டு மரக்கடை பகுதிக்கு போய் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட தாக்கங்கள் இதுவரைக்கும் அவர் வந்து அரசியலை வந்து மேம்போக்காகத்தான் பேசிட்டு இருந்தார். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாடாகட்டும் அல்லது நம்ம மதுரையில் நடைபெற்ற 2வது மாநில மாநாட்டிலுமே வந்து எந்த ஒரு கட்சியுமே பெரிய அளவுல கொள்கை ரீதியாக விமர்சிச்சு பேசல. அதாவது கட்சி கூட்டங்கள்ல பேசுவாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட போக தன்னோட கட்சி கொள்கைகள் என்ன அப்படிங்கறத வந்து வெளியிடல. அந்த வெளியிடுதல் வந்து இன்னைக்கு நடைபெறும் அப்படி நிறைவுபடக்கூடிய நிலையில தற்போது அந்த கூட்டம், அதாவது அந்த கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்ட பகுதிக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட வாகனம் ஏறி 1.5 மணி நேரமா வந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவருக்குள்ள பிரச்சார வாகனமான அவருக்குள்ள கேரவன் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு வந்து திருச்சி வந்து அடைத்தது. அதுல முழுமையாக எல்லா வசதிகளுமே செய்யப்பட்ட ஒரு கேரவேனு அந்த வேன்ல வந்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது அவர் வந்து அந்த கேரவன்ல வந்துட்டு இருக்கிறாரு. சுற்றிலும் உள்ள ரசிகர்கள் மட்டுமல்லாது அவைக்க தொண்டர்களுக்கு கையெழுத்திட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தற்போதைக்கு வந்து அந்த இடத்துல பல்வேறு முதலுதவிகள் வந்து தேவைப்படுது. ஏற்கனவே 2 பேர் மயக்கமடைந்த நிலையில இருக்கிற கூட்டத்துல மேலும் சிலர் மயக்கமடையலாம். ஏன்னா முதியவர்கள், இளம் பெண்கள் உள்ளிட்ட வரக்கூடாது. அதே மாதிரி 60 வயதுக்கு தாண்டினவங்க வீட்டுல இருந்த மாதிரியே கண்டுக்கலீங்க, நீங்க வந்து வராதீங்கன்னு கோரிக்கை விடுத்த நிலையிலையும் பலர் வந்து கூட்டம் காரணமா, அதாவது இளம் வயதில் உள்ளவங்களாம் வந்திருக்கிறாங்க. உடல்நல குறைவு திடீர் உடல்நல குறைவுங்கிறது எல்லாருக்கும் ஏற்படுறதுதான். அந்த சூழ்நிலையில அவருக்கு வந்து கூட்டத்துல இருக்கிற யாருக்கேனும் இதுவரைக்கும் 2 பேர் வந்து மயக்கம் அடைஞ்சு அதன் அடிப்படையில ஆம்புலன்ஸ்ல முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனைகள் அனுப்பப்பட்டிருக்காலும் இன்னும் கூட்டம் வந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில எந்த அளவுக்கு அந்த பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தற்போது வரை தெரிய வரல. இதே நிலை தொடரும் எனில் அந்த பரப்புரை நகரக்கூடிய மரக்கடை பஜாருக்கு போறதுக்கு அவருக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் வரை ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க.